வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியின் மிஷன் சக்தி உரை தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என தேர்தல் ஆணையம் விளக்கம். விவசாயிகள் நலன் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக முதலமைச்சர் பிரச்சாரம். மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் திட்டத்தை எதிர்ப்போம் எனவும் உறுதி. அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புடன் உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை. தமிழக மக்கள் மீது திமுக காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை எனவும் விமர்சனம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வெளியிட உள்ளதாக தகவல். 5 கோடி பேருக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம் உட்பட இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள். இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் விண்வெளியில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் மிஷன் சக்தியை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியிருப்பதாக தெரிவித்தார். இந்த சாதனை மூலம் எலைட் சூப்பர் கிளப் எனப்படும் நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்த இடத்தில் 4ஆவதாக இந்தியா இடம்பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். இந்நிலையில் விஞ்ஞானிகள் சாதனைகளை வைத்து பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயம் தேடக்கூடாது என விமர்சித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் விதிமீறல் என்று கூறி தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தன. இதையடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் உரை குறித்து ஆராய துணை தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழுவினர் பிரதமர் மோடியின் உரையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் நலன் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி அறிவிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் அதிமுக காட்டிய அக்கறையை திமுக ஒருபோதும் காட்டியது இல்லை என்றும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே சிலை கடத்தலை தடுக்க தனி போலீஸ் பிரிவு அமைக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். மத்தியில் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் திட்டம் என்றால் அதை பாஜக கொண்டு வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். தென் சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தன், காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோருக்கு வாக்கு சேகரித்த அவர் போரூர், பூந்தமல்லி உள்ளிட்ட 15 இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நிறைவாக திருக்கழுங்குன்றத்தில் பரப்புரையாற்றிய முதலமைச்சர் விவசாயிகள் நலன் மீது அதிமுக அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி அறிவிக்கப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர் தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மாவுடைய ஆட்சியில தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இங்க கூட திருக்கழுங்குன்றத்தில் பேசிட்டு போனதா சொன்னாங்க. ஸ்டாலின் பேசிட்டு சொன்னாங்க ஊழல் நிறைந்த ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சின்னு எங்க போனாலும் பேசிட்டே இருக்கிறாரு. என்னையா கண்டுபிடிச்ச சொல்லு, ஊழல் ஆட்சிங்கிறீங்களா? ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னா தானே ஊழல் ஆட்சின்னு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி ஆட்சி போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது. அண்டை நாட்டுடைய அச்சுறுத்தலை முழுமையாக வேரோடு பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் திறமையான பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆக அப்படி திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
தமிழகத்தின் உரிமைகள் பறிபோன நேரத்தில் அதனை காப்பாற்றியது அதிமுக அரசு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் பரங்கிப்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது காவிரி உள்ளிட்ட எந்த பிரச்சினையிலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என குறிப்பிட்டார். ஆனால் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோன நேரத்தில் அதனை காப்பாற்றியது அதிமுக அரசு என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதத்துடன் கூறினார். ஜெயலலிதா ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புடன் இருந்ததாகவும், இஸ்லாமியர்களுக்கு நோன்பு காலத்தில் கஞ்சி வைக்க இலவச அரிசி கொடுத்தும் ஹஜ் புனித பயணத்திற்கு மானியம் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது காவிரி பிரச்சனை போன்ற இலங்கை தமிழர்கள் போன்ற பிரச்சனைக்கு தமிழகத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இன்னொரு பக்கமும் இன்றைக்கு தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த இரண்டு கூட்டணியுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தை, திறனை நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தது யார்? ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் பறிகின்ற பொழுது அதை கட்டி காப்பாற்றி பெற்று தந்த முதலமைச்சர் யார், பெற்று தந்த இயக்கம் யார் என்பதனை சீர்தூக்கி பார்த்து, அப்படி சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது காவிரி பிரச்சனையை, காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். பரங்கிப்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு புவனகிரி மற்றும் சிதம்பரம் நகரங்களில் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிரச்சாரம் செய்ய நேரம் இல்லாததால் மக்களிடம் கையை அசைத்தபடி அவர் சென்றுவிட்டார். இதனால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். மத்தியில் ஆளும் பாசிச பாஜக ஆட்சியை அகற்ற மக்கள் ஆர்வமுடன் காத்திருப்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் மகாராஜன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரையாற்றிய ஸ்டாலின், இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை வெற்றி பெற செய்து முதலமைச்சராக்கிய தொகுதி என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாசிச பாஜக ஆட்சியையும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஊழல் ஆட்சியையும் அகற்றுவதற்கு மக்கள் ஆர்வமுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். எங்காவது 2 கட்டிகள் வந்துவிட்டால் ஒரு கட்டியை மாத்திரம் நாம் அகற்ற மாட்டோம். அந்த 2 கட்டிகளை அகற்றினால்தான் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுபோல் தேவையற்ற 2 கட்டிகளாக, தேவையற்ற 2 நோயாக இந்த தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய அந்த 2 கட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டிய நாள்தான் வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய, இந்த அக்கிரம, இந்த அநியாய, இந்த ஆணவம் பிடித்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட வேண்டும். திமுக போட்ட பொய் வழக்கினால்தான் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை அறிமுகப்படுத்தும் விழாவும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டமும் அருப்புக்கோட்டையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படுகிறது என்றார். ஆனால் திமுகவில் 3வது தலைமுறை ஸ்டாலினின் மகன் அரசியலுக்கு வந்திருப்பதாகவும், தொடர்ந்து வீட்டில் உள்ள அனைவரும் பதவிக்கு வந்து விடுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். அதனால அம்மா இருக்கும்போதே அவருக்கு பதவி போட்டுருக்காங்க. அம்மா இருக்கும்போதே அவர் தம்பியை பெரிய உலக சேர்மன் ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. உழைக்கிற ஆளுக்கு தான் ஓபிஎஸும் இபிஎஸும் பதவி போட்டிருக்காங்களே ஒழிய, சீட்டு கொடுத்துருக்காங்க ஒழிய, இது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க கட்சியில் திமுகவில் என்ன இருக்குது, ஊரை எத்தனை வாரிசுங்க, எத்தனை சொல்ல, தொடர்ந்து நீங்கள் அவர் 3 தலைமுறையாக வாரிசு வந்துட்டு இருக்க. இப்போ இவர் யார், அவர் பையன் ஸ்டாலின் பையனும் வந்துட்டாப்புல, அதுதான் வாரிசு, தொடர்ந்து வாரிசாக வந்துட்டு இருக்கு. மொத்தம் பூரா அவங்க வீட்டில் இருந்து எம்பிக்கள் பூரா அடுத்த எலெக்ஷன் நிப்பாட்டுறாங்க உங்களுக்கு. அப்படி இருக்கு. அம்மாவுடைய மரணத்தை இவர் விசாரிப்பாரா, தண்டனை கொடுப்பாராம். இப்போ அம்மா இறந்தது காரணமே திமுக தானே.
திமுக போட்ட பொய் வழக்குல தான் அம்மா இறந்தாங்க. அவங்களுடைய அந்த மன அழுத்தத்துக்கு காரணமே வந்து திமுக போட்ட பொய் வழக்கு தான். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசத்தை பாதுகாக்கும் மோடியை டாடி என்று கூறுவதில் தவறு இல்லை என்றார். பாஜக அதிமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி என்றும், ஆனால் எதிர்க்கட்சியினர் வேண்டும் என்று மதச்சாயம் பூசுவதாக ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினர். முன்னதாக விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமியை ஆதரித்து சிவகாசியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒழிக்க போராடி வரும் இந்த நேரத்தில் மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என கூறினார். மக்கள் நீதி மையத்தை சினிமா ஷூட்டிங் போல கமலஹாசன் நடத்தி வருவதாகவும், தேர்தலுக்கு பிறகு அவர் காணாமல் போய்விடுவார் என குறிப்பிட்டார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு ஆனந்தனுக்கு ஆதரவாக வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது தம்மிடம் குறைகளை எடுத்துரைத்த பொதுமக்களிடம் விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்தார். தென்சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் நம்பிக்கை தெரிவித்தார். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தென்சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும், தமிழகத்தில் அதிமுக கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த 5 ஆண்டு காலத்தை பொறுத்தவரையில் மத்தியிலும் பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அதன் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 40 தொகுதிகளை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எங்கே சென்றாலும் மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்று தொடர்ந்து அவர்களுக்கு மக்களுக்கு சேவையாற்ற அந்தந்த வேட்பாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் தோல்வி பயத்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கியுள்ளதாக ஓபிஎஸ் இபிஎஸ் மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன் ராஜாவை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்து வருகிறார். பொன்னேரியில் வாக்கு திரட்டிய அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். தேர்தல் தோல்வி பயத்தால் குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கியதாக ஓபிஎஸ் இபிஎஸ் மீது குற்றம் சாட்டினார். மேலும் அவர்கள் இருவரும் பதவி அளித்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் என்றும் தினகரன் விமர்சனம் செய்தார். உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை தரவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வார்கள். இங்கே ஆட்சியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அவர்களின் தாடியாகிய மோடியிடம் சென்று அவருக்கு மாத்திரம் குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது. திமுக தேர்தல் அறிக்கையில் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் என யாரும் இல்லை, காமெடியன்கள் மட்டுமே உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு நல்ல அறிவிப்புகள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் திமுக சார்பில் வெளியிட
வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் 90% காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராமதாஸ், மீதமுள்ள 10%த்தில் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன் என யாரும் இல்லை எனவும் காமெடியன்கள் மட்டுமே உள்ளதாகவும் விமர்சித்தார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே காப்பி அடித்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் காப்பி அடித்தார்கள். 60% காப்பி அடித்தார்கள். இப்பொழுது 90% காப்பி அடித்தார்கள். அந்த 10% அதில் ஏதாவது ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு பார்த்தா எல்லாம் அதில் கதாநாயகனும் இல்லை, கதாநாயகியும் இல்லை, வில்லனும் இல்லை, காமெடியும் மட்டும்தான் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப் போவதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். அதை காங்கிரஸ் கூட்டணி பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதியன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிடுகிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஏழை குடும்பங்களுக்கு 72,000 ரூபாய் உள்ளிட்ட ஏராளமான சலுகை வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25 கோடி பேருக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டம், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டு அதிகரிப்பு, பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க நிதி உதவி, இளைஞர்கள் தொழில் தொடங்க அரசிடம் அனுமதி பெறும் முறை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாமா என கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தலில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை அனுமதிக்கக்கூடாது என பாஜக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பதில் அளிக்கப்பட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என 2004 மற்றும் 2016 தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்ததாகவும், மத்திய அரசு இதை ஆதரிப்பதால் இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்த முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து இந்த வழக்கு 2 வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் கடந்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் பலியாகினர். இதையடுத்து ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளிலும் பொது இடங்களிலும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கெல்லர் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக ராணுவத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்தனர். அங்கு பயங்கரவாதிகளுடன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சண்டை முடிவடைந்த நிலையில் பயங்கரவாதிகளிடமிருந்து பயங்கரமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அன்று கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளிக்கு முந்தைய நாளில் பெரிய வியாழன் பண்டிகை கொண்டாடப்படுவதால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவ பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் தலைவர் அந்தோனி பப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கிறிஸ்தவ பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் போது தேர்தல் ஆணையம் அப்பள்ளிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதால் வழிபாடு செய்ய முடியாத நிலை ஏற்படும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. விவாதங்களுக்கு பின்னர் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரவக்குறிச்சி உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதியே தேர்தல் நடத்த வேண்டும் என திமுக கோரியிருந்தது. இது தொடர்பான விசாரணையில் திமுகவின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்தனர்.
குடியாத்தம் அருகே முறையான ஆவணங்கள் இல்லாததால் வாரிசு சான்று கொடுக்க மறுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் அங்குள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் வாரிசு சான்று கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அதில் வருவாய்த்துறை சம்பந்தமான சில ஆவணங்களை மகேஷ் இணைக்காமல் இருந்துள்ளார். இந்நிலையில் மனுவை சரிபார்த்த கிராம நிர்வாக அலுவலர் ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே வாரிசு சான்று தர முடியும் என திட்டவட்டமாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ் கிராம நிர்வாக அலுவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் குமார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரூர் அருகே அரசு மதுபான பாட்டில்களை ஏற்றி சென்ற சரக்கு லாரி டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். வாலஜாப்பேட்டையில் இருந்து கோவைக்கு அரசு மதுபான பாட்டில்களை ஏற்றி சென்ற சரக்கு லாரி தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை பகுதியில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தால் 2 குழந்தைகளை விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கொல்லங்குட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார். கூலி வேலை செய்து வரும் இவருக்கு மேனகா என்ற மனைவியும், யமுனா என்ற 3 வயது மகளும், கோவினேஷ் என்ற 7 மாத குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் ஜெயக்குமார் தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு எழுந்துள்ளது. ஆனாலும் ஜெயக்குமார் தனது போக்கை மாற்றிக் கொள்ளாததால் மனமுடைந்த மேனகா தனது 2 குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஜெயக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்காதலால் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மானாமதுரை அருகே எல்கேஜி மாணவன் பள்ளி வேனில் பின்பக்க டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த சுந்தரேஸ்வரன் மகன் கோகுல பிரசாத் எல்கேஜி படித்து வந்த மாணவன் நேற்று பள்ளி முடிந்து பள்ளி வேனில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மாணவனின் ஸ்கூல் பேக் வேனின் கதவில் மாட்டியுள்ளது. இதனை கவனிக்காத டிரைவர் வேனை எடுத்ததால் மாணவன் வேனில் பின்பக்க சக்கரத்தில் சிக்கியுள்ளார். இவ்விபத்தில் சிறுவன் கோகுல பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.